Hello all, welcome to Rona. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க நமக்கு சொல்யூஷன்ஸ் லெசன்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம லோயர் கிளாसेसல நிறைய படிச்சோம். கரெக்ட்டா? நம்ம வந்து மிக்சர்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் இதெல்லாம் படிச்சோம். கரெக்ட்டா? சோ அதில இருந்து மிக்சர்ஸ்ல ஒன் ஆஃப் தி டைப் தான் என்னது சொல்யூஷன்ஸ். சோ அத பத்தி தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா டீடைல்டா என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். So, இதில நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா components of a solution, solutionல என்னென்ன components இருக்குன்னு பார்க்க போறோம், types of solutions, solubility னா என்னன்னு பார்ப்போம், concentration of a solution னா என்ன, hydrated salts, hygroscopy and deliquescence and some of the problems. So, நம்ம problems நம்ம என்ன பண்ணுவோம்னா solutions chapterல பார்ப்போம். So, mixtures னா என்னது, நம்ம lower classesல படிச்சிருப்போம். Mixtures is nothing but two or more pure substance combine ஆகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா mixtures ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ரெண்டு மிக்சர்ஸ் எடுக்கிறேன். ஒன்றுத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா வாட்டர் அண்ட் சால்ட் அண்ட் வாட்டர், சால்ட்டை வந்து வாட்டரில் போட்டு நான் டிசால்வ் பண்ணுறேன், வேறு சாண்டியும் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ரெண்டு கேசஸ்லையுமே என்ன நடக்குது, ஸோ நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தோன்னா சால்ட் வந்து வாட்டரில் என்ன ஆகிடும்னா டிசால்வ் ஆகிடும், ஃபுல்லாகவே என்ன ஆகிடும் எனக்கு கரைஞ்சிடும். வேறு சாண்டை வந்து நான் வாட்டரில் போடும்போது என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது. சாண்ட் வந்து டு நாட் டிசால்வ் இன் வாட்டரில் போடும்போது எனக்கு டிசால்வ் ஆகாது. ஸோ அப்போ சால்ட்டு சொல்யூஷன் எடுக்கும்போது என்ன இருக்குன்னா அங்கே ஹோமோஜீனியஸாக எனக்கு எல்லாமே சால்ட் வந்து வாட்டர் கூட ஹோமோஜீனியஸாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஹோமோஜீனியஸ் இஸ் நத்திங் பட் யூனிஃபார்மாக என்னவாயிருக்கும்னா எனக்கு டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ சால்ட்டையும் நான் வாட்டரையும் எடுக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு சால்ட்டும் வாட்டரும் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும், அதனால தான் எனக்கு ஃபுல்லாகவே டிசால்வ் ஆகுதுன்னு சொல்கிறோம். வேறு சாண்டியும் வாட்டரையும் எடுக்கும்போது சாண்ட் வந்து வாட்டரில் யூனிஃபார்மாக என்னவாகாது, டிசால்வ் ஆகாது. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை ஹெட்ரோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம், வேறஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ சொல்யூஷன்ஸ் இஸ் நத்திங் பட் ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் சொல்யூஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஹோமோஜீனியஸ்னால் என்னது, யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறது. ஸோ ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்குது, ரெண்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ரெண்டு அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஸோ அந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸுமே யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸை ஸ்பெசிஃபிக்கலி வி கேன் டெர்ம் இட் அஸ் சொல்யூஷன்ஸாக நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். ஸோ என்னென்னலாம் சொல்யூஷன்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் அக்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம நேச்சரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அபண்டன்ட் சொல்யூஷன், நேச்சர்லேயே இருக்கக்கூடிய மோஸ்ட் அபண்டன்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம்னா சீ வாட்டர். ஸோ சீ வாட்டர் இல்லாமல் கண்டிப்பாக அக்வாட்டிக் அனிமல்ஸ் கிடையாது, கண்டிப்பாக நம்மளுமே கிடையாது. பிகாஸ் ஆஃப் நிறைய சால்ட்ஸ் வந்து என்னவாயிருக்குன்னா டிசால்வ் ஆகிருக்கு. சீ வாட்டரில் பார்த்தோன்னா நிறைய சால்ட் வந்து டிசால்வ் ஆகிருக்கு, அதனால தான் சீ வாட்டரை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சொல்யூஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ சொல்யூஷன்ஸ்னால் என்னது, டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் வந்து டிசால்வ் ஆகிருக்கிறது தான் சொல்யூஷன்ஸ். இங்கே சீ வாட்டரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சால்ட் வந்து சோடியம் குளோரைடாக இருக்கட்டும், கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் குளோரைட், மெக்னீஷியம் சல்ஃபேட், இந்த மாதிரி மெக்னீஷியம் கார்பனேட், இதனால் நிறைய டைப்ஸ் ஆஃப் சால்ட் வந்து என்னவாயிருக்குன்னா சீ வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கு, அதனால தான் சீ வாட்டரை சொல்யூஷன் சொல்கிறோம். வேறு என்னென்னலாம் சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்கணுன்னா plants takes up the solutions of nutrients வந்து பிளான்ஸுக்கு தேவை. ஸோ அது எப்படின்னா சொல்யூஷன் ஃபார்மில் தான் என்ன பண்ணோன்னா it will take up a nutrients. ஸோ வாட்டர் வந்து பிளான்ஸ் எடுக்கும், நாட் லைக் ஒன்லி வாட்டரை மட்டும் எடுக்காது, பட் சாயிலில் இருக்க நியூட்ரியன்ஸோட சொல்யூஷன்ஸாக என்ன பண்ணிக்கோன்னா it will take up and grow. அண்ட் ஆல்சோ குக்கிங்க்கு நம்ம சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், வேறு வாஷிங், குக்கிங், டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நம்ம சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். வேறு நம்ம ட்ரிங்கிங் பர்பஸில் ஃப்ரூட் ஜூஸஸாக இருக்கட்டும், சோடா ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஒரு டீ காஃபி எல்லாமே என்னதுன்னா சொல்யூஷன்ஸ் தான். டீ காஃபி ஆல்சோ ஏ சொல்யூஷன்ஸ். அங்கே 2-3 வாட்டர் ப்ளஸ் மில்க்கு அண்ட் சம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக. ஸோ அது எல்லாமே என்னதுன்னா சொல்யூஷன்ஸ் தான். இந்த சொல்யூஷன்ஸில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய திங்ஸ் என்னதுன்னா வாட் ஆர் தி காம்போனன்ட்ஸ் இன் அ சொல்யூஷன், என்னென்னலாம் சொல்யூஷன்ஸில் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூஷன்ஸ்னால் ஃபர்ஸ்ட் என்னது, a solution is a homogeneous mixtures of two or more substance, ரெண்டு இல்லை 3 சப்ஸ்டன்ஸ் ஹோமோஜீனியஸாக மிக்ஸ் ஆகிருக்கணும். ஹோமோஜீனியஸ்னால் என்ன, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஹோமோஜீனியஸ்னால் என்ன, யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்துச்சுன்னா தான் அதை சொல்யூஷன்ஸு நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு solute.
இந்த சொல்யூஷன்ஸில் மினிமம் 2 சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதில் ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா சொல்யூட், இன்னொரு சப்ஸ்டன்ஸை என்னன்னு சொல்லுவோன்னா சால்வெண்ட். ஸோ சொல்யூட் இஸ் நத்திங் பட் த சப்ஸ்டன்ஸ் விச் ப்ரெசன்ட் இன் அ லெஸ்ஸர் குவான்டிட்டி. எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கம்மியான அமௌண்ட்டில் இருக்கோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சொல்யூட்டுன்னு சொல்லுவோம். இப்போ சால்ட் இன் வாட்டர் இருக்கணும். சால்ட் இன் வாட்டர் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி சொல்யூஷன். அப்போ சால்ட்டை தான் என்ன பண்ணுவோம், வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ணுவோம். சால்ட் வில் பி in a lesser quantity whereas water வந்து என்னவா இருக்கும்னா அதிகமாக இருக்கும். கரெக்டா? ஸோ சால்ட் இஸ் அ சொல்யூட். சால்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சொல்யூட்டுன்னு சொல்லுவோம். அப்போ வாட்டரை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ற பார்த்தோம்னா வாட்டர் தான் என்னது சால்வெண்ட். த சப்ஸ்டன்ஸ் விச் ப்ரெசென்ட் இன் அ கிரேட்டர் குவான்டிட்டி, லார்ஜர் குவான்டிட்டி. ஸோ இப்போ 2 சப்ஸ்டன்ஸ் இருக்குது, மினிமமாக 2 சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா தான் அது சொல்யூஷன். அதில் எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கம்மியான அமௌண்ட்டில் இருக்கோ அது வந்து சொல்யூட், எந்த சப்ஸ்டன்ஸ் லார்ஜர் குவான்டிட்டியில் இருக்கோ அதுதான் என்னது சால்வெண்ட். So solute na enadu, the component which is present in lesser amount by weight is called solute. எது வெயிட்ல கம்மியா இருக்கோ அதுதான் solute. Whereas solvent na enadu, the component which is present in larger amount by weight is called solvent. Solvent na larger quantity ல இருக்கும். Whereas dissolution na enaduna homogeneous mix ஆகும்னு சொல்றோம். அந்த process தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா dissolution சொல்றோம். The process of uniform distribution of solute into the solvent. solute solvent uniform distribute ஆகுதுல, அந்த process நம்ம என்னன்னு சொல்றோம்னா dissolution ன்னு சொல்றோம். So solution na enadu 2 or more substance in a யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிறது, ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸாக இருக்கிறது சொல்யூஷன். அதில் சொல்யூட் இருக்கணும். ஸோ காம்போனன்ட்ஸ் இந்த சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோன்னா சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். சொல்யூட்னா லெஸ்ஸர் குவான்டிட்டியில் இருக்கிறத சொல்யூட்னு சொல்லுவோம், லார்ஜர் குவான்டிட்டியில் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா சால்வெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ 2 or more சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மினிமம் 2 சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒரே ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட். எக்ஸாம்பிள் சால்ட்டையும் நான் வாட்டரையும் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன், அது என்னென்னா 2 சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பைனரி சொல்யூஷன். பைனரி சொல்யூஷன்னா 2 காம்போனன்ட் தான் இருக்குது, ஒரு சால்ட் அண்ட் வாட்டர், ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் தான் இருக்குது, அதை பைனரி சொல்யூஷன் சொல்லுவோம். இதுவே நான் வாட்டரில் எடுத்து நான் சால்ட்டையும் போட்டு டிசால்வ் பண்ணுறேன், சுகரையும் போட்டு டிசால்வ் பண்ணுறேன். இப்போ அங்கே எனக்கு எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம், 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது, சால்ட், சுகர் அண்ட் வாட்டர். அப்போ 3 காம்போனன்ட்ஸும், அதனால் 2 or more எத்தனை சப்ஸ்டன்ஸ் வேணாலும் இருக்கலாம், பட் மினிமம் 2 இருக்கணும். ஸோ 2 or more சப்ஸ்டன்ஸ்ன்னு பார்க்குறோம். அப்போ இங்கே 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஸ்பெசிஃபிக்காக டெர்னரி சொல்யூஷன். டெர்னரி சொல்யூஷன்னா எனக்கு 3 காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை டெர்னரி சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ 2 காம்போனன்ட் இருந்துச்சுன்னா பைனரி சொல்யூஷன், 3 காம்போனன்ட் இருந்துச்சுன்னா டெர்னரி சொல்யூஷன்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். Next, types of solution. Types of solutionsல different basesல நம்ம என்ன பண்ண போறோம்னா சொல்யூஷன்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். based on nature of solute and solvent, based on polarity, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிஃப்ரெண்ட் பேசிஸில் என்ன பண்ண போகிறோம்னா சொல்யூஷன்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், based on physical state of solute and solvent. ஸோ சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டோட ஃபிசிக்கல் ஸ்டேட்னா என்னது, சாலிடா, லிக்விடா, கேஸா, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொல்யூஷன்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், அதில் எப்படிலாம் நம்ம எத்தனை விதமாக பண்ணலான்னா 1 2 3 4 5 6 7 விதமாக என்ன பண்ணலான்னா நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். சொல்யூட்டோட சால்வெண்ட்டோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு நான் சொல்யூஷன்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் பேசிஸில் நான் என்ன பண்ண போகிறேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சாலிட் சொல்யூஷன். சாலிட் சொல்யூஷன்னா என்னதுன்னா சால்வெண்ட் வில் பி இன் அ சாலிட் ஸ்டேட். சால்வெண்ட் என்னவா இருக்கும்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்னா நம்ம என்னன்னு பார்த்தாச்சு, சால்வெண்ட்னா என்னது, கிரேட்டர் குவான்டிட்டியில் இருக்கிறது. ஸோ சால்வெண்ட் வந்து சாலிடாக இருந்துச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், சாலிட் சொல்யூஷன் சொல்லுவோம். சால்வெண்ட் வந்து லிக்விடாக இருந்துச்சுன்னா லிக்விட் சொல்யூஷன் சொல்லுவோம். சால்வெண்ட் கேஸாக இருந்துச்சுன்னா கேஷியஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ சால்வெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வெண்ட்டோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ சால்வெண்ட் வந்து சாலிடாக இருக்கும்போது அது என்னன்னு சொல்லுவோம்னா சாலிட் சொல்யூஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், அதுலேயே 2 டைப் இருக்குது, சாலிட் அண்ட் சாலிட். சாலிடையே என்ன பண்ணுறோம், ரெண்டுமே சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுமே சாலிடாக இருக்குது. அப்போது எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா அலாய்ஸ். அலாய்ஸ்னால் என்னது, 2 or more மெட்டல்ஸ் என்ன பண்ணுவோன்னா நம்ம கம்பைன் பண்ணுறது, மிக்ஸ் பண்ணுறது தான் என்னது அலாய்ஸ். நம்ம அலாய்ஸை பற்றிலாம் நம்ம லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ அலாய்ஸ். ஸோ சாலிட் இன் சாலிடை நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா அலாய்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், காப்பர் டிசால்வ் இன் கோல்டு. காப்பரையும் கோல்டையும் டிசால்வ் பண்ணுறோம்,
அப்போ காப்பரும் சாலிட் தான், கோல்டும் சாலிட் தான். அப்போ ரெண்டுமே சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுமே சாலிடாக இருக்குது. அப்போ அதை வந்து அலாய்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மெட்டல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் கம்பைன் பண்ணுறது அலாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அதர்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸையும் கம்பைன் பண்ணுறது அலாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ காப்பர் டிசால்வ்ட் இன் கோல்ட்ஸ் வந்து அலாய்ஸ். ஸோ சாலிட் இன் சாலிடுக்கான எக்ஸாம்பிள் வந்து அலாய்ஸ். நெக்ஸ்ட் liquid and solid. Liquid வந்து solidல போட்டு dissolve பண்ணுற எக்ஸாம்பிள் mercury with sodium. Mercury will be in a liquid state, sodium is in a solid state. So mercury with sodium அதுவும் வந்து one type of alloy தான். கரெக்டாக amalgam mercury இருக்க ஒரு அலாய்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அமால்கம்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமால்கம் வந்து அமால்கம்ஸ் எல்லாமே என்னதுன்னா எனக்கு சாலிட் இன் லிக்விட் இன் சாலிட் டைப்பில் இருக்க ஒன் ஆஃப் தி டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட் லிக்விட் சொல்யூஷன். லிக்விட் சொல்யூஷன்னா என்னது? சால்வெண்ட் வில் பி இன் அ லிக்விட் ஸ்டேட். சால்வெண்ட் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அதுதான் என்னது? லிக்விட் சொல்யூஷன். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சாலிடின் அதுலேயே 3 டைப்ஸ் இருக்குது. சாலிடின் லிக்விட், சாலிடை லிக்விடில் போட்டு டிசால்வ் பண்ணுறோம், லிக்விட் இன் லிக்விடில் போட்டு டிசால்வ் பண்ணுறோம், whereas gas in liquid. So solid in liquid பார்த்தோன்னா sodium chloride in water, salt in water is a example for solid in liquid. NaCl is a salt, அது வந்து solid, water is a solvent. கரெக்டா? ஸோ லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. லிக்விட் இன் லிக்விட் என்னன்னு பார்த்தோன்னா எட்டைல் ஆல்கோஹால் டிசால்வ் இன் வாட்டர். ஸோ ஆல்கோஹாலையும் வாட்டரையும் டிசால்வ் பண்ணுறோம். ரெண்டுமே என்ன ஸ்டேட்டில் இருக்குது? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. whereas gas in liquid என்னன்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் இன் வாட்டர். சோடா வாட்டர்லாம் நம்ம கேஷியஸ் ட்ரிங்க்ஸ், சோடா ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம குடிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸை வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளுக்கு கேஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது கேஸ் வருது. கரெக்டாக? என்னன்னா அது வாட்டர் கேஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு கேஸை வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அப்போ கேஸ் இன் லிக்விட், கேஸை வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ணியிருக்கிறதுனால கேஸ் இன் லிக்விட் அந்த டைப்பை நம்ம சோடா எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா சோடா வாட்டர்னு சொல்லலாம். கேஷியஸ் சொல்யூஷன். கேஷியஸ் சொல்யூஷன்னா என்னது? சால்வெண்ட் வில் பி இன் அ கேஷியஸ் ஸ்டேட். சால்வெண்ட் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் என்னது? கேஷியஸ் சொல்யூஷன். எக்ஸாம்பிள் அதுலேயே 2 டைப் இருக்குது, லிக்விட் இன் கேஸ் whereas கேஸ் இன் கேஸ். லிக்விட் இன் கேஸுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா வாட்டர் வேப்பர் இன் ஏர். ஸோ வாட்டர் வேப்பர் இஸ் இன் அ லிக்விட் ஸ்டேட் whereas ஏர் வந்து எனக்கு கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ வாட்டர் வேப்பர் இன் ஏர் எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு க்ளவுட். whereas கேஸ் இன் கேஸஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் கேஸஸ். ஹீலியமும் கேஸ் தான், ஆக்சிஜனும் கேஸஸ் தான். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் வச்சு நம்ம இவ்வளோ டைப்ஸில் என்ன பண்ணலாம்னா சொல்யூஷன்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் சால்வெண்ட். சால்வெண்ட்டோட டைப்பை வச்சு என்ன பண்ணுறோன்னா நம்ம சொல்யூஷன்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ சால்வெண்ட்டோட டைப்பை வச்சு எப்படி சொல்யூஷன்ஸை கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்தோன்னா அக்வஸ் சொல்யூஷன் அண்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் சொல்யூஷன்னா என்னதுன்னா சால்வெண்ட் வில் பி அ வாட்டர். சால்வெண்ட் வந்து வாட்டராக இருந்துச்சுன்னா அது அக்வஸ் சொல்யூஷன். வேற சால்வெண்ட் அதர் தேன் வாட்டர், வாட்டரை தவிர்த்து வேறு ஏதோ சால்வெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது நான் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ அக்வஸ் சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் a solution in which water act as a solvent. சால்வெண்ட் என்னவா இருக்கும்? வாட்டராக இருந்துச்சுன்னா அது அக்வஸ் சொல்யூஷன். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா காமன் சால்ட் இன் வாட்டர், சுகர் இன் வாட்டர் எல்லாத்துலேயுமே எனக்கு சால்வெண்ட் வந்து என்னவா இருக்குது? வாட்டராக இருக்குது. காப்பர் சல்ஃபேட் இன் வாட்டர் எல்லாத்துலேயுமே வாட்டராக இருக்குது. ஸோ வாட்டர் வந்து சால்வெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது அக்வஸ் சொல்யூஷன். வேறஸ் வாட்டரை தவிர்த்து நம்ம எதெல்லாம் வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அது வந்து என்னது? நான் அக்வஸ் சொல்யூஷன். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா first the solution in which any liquid other than water act as a solvent. ஏதோ ஒரு லிக்விட் வாட்டரை தவிர்த்து எந்த லிக்விடை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அது எதில் வரும்னா நான் அக்வஸ் சொல்யூஷனில் வரும். எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா சல்ஃபர் டிசால்வ் இன் கார்பன் டைசல்ஃபைட். ஸோ அப்போ இங்கே வந்து சால்வெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா கார்பன் டைசல்ஃபைட். அயோடின் டிசால்வ் இன் கார்பன் டெட்ராக்ளோரைட். இங்கே சால்வெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா கார்பன் டெட்ராக்ளோரைட். ஸோ இது எல்லாமே வாட்டர் இல்லை. ஸோ வாட்டரை தவிர்த்து நம்ம சம் ஆஃப் தி சால்வெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்னதுன்னா நான் அக்வஸ் சொல்யூஷன். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். சொல்யூட்டோட அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சொல்யூஷன்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலான்னா
saturated solution, unsaturated solution, supersaturated solution. So மூணு விதமா நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸிஃபை பண்ணலாம். So saturated solution இப்போ நம்ம வந்து 100 gram of waterல நான் சால்ட்டை போட்டு டிசால்வ் பண்ணுறேன். நான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட்டை போட்டாலும் அது டிசால்வ் ஆகிட்டே இருக்குமா? 100 கிராமில் நான் எவ்வளோ சால்ட்டை ஆட் பண்ணிகிட்டே இருந்தாலுமே அந்த சால்ட் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகிட்டே இருக்குமா? இல்லை. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும்னா என்னவாகும்னா டிசால்வ் ஆகும். அதை தாண்டி போகும்போது என்னவாகும்னா டிசால்வ் ஆகாது, கீழே செட்டில் ஆகிட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சொல்யூட்டோட அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா நான் சொல்யூஷன்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்னதுன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் தான் நம்ம டிசால்வ் பண்ண முடியும்னு சொன்னோம். அதுக்கு மேலே போச்சுன்னா டிசால்வ் பண்ண முடியாது. அப்போ அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் டிசால்வ் பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷனை தான் என்னன்னு சொல்லுவோம்னா saturated solution ன்னு சொல்லுவோம். saturated solution னா என்னது? a solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent at a given temperature. So இதுக்கு மேலே அந்த சொல்யூஷன் saturated solutionல அதுக்கு மேலே என்னால் சொல்யூட்டை போட்டு என்ன பண்ண முடியாது? டிசால்வ் பண்ண முடியாது அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில். ஸோ இப்போ 100 கிராமில் என்னால் 36 கிராம் ஆஃப் சால்ட்டை தான் டிசால்வ் பண்ண முடியும்னா 36 கிராமும் போட்டு நான் டிசால்வ் பண்ணிவிட்டேன். அந்த பர்டிகுலர் சொல்யூஷனை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவேன். ஏன்னா நோ மோர் சொல்யூட் கேன் பி டிசால்வ். இதுக்கு மேலே என்னால் சொல்யூட்டை போட்டு என்ன பண்ண முடியாது? டிசால்வ் பண்ண முடியாது. ஸோ a solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent. and particular amount of solventல அவ்வளோதான் என்னால் டிசால்வ் பண்ண முடியும், அதுக்கு மேலே டிசால்வ் பண்ண முடியாது. அந்த டைப் ஆஃப் சொல்யூஷன் தான் என்னது? சேச்சுரேட்டட் சொல்யூஷன். whereas unsaturated solution, இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் பார்த்தோன்னா 36 gram of sodium chloride in 100 gram of water. So 25 degree Celsiusல 100 gram of waterல என்னால் எவ்வளோ சால்ட்டை தான் போட்டு டிசால்வ் பண்ண முடியும்? 36 gram of salt மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா டிசால்வ் பண்ண முடியும். whereas unsaturated solution, unsaturated solutionனா என்னதுன்னா இப்போ நான் 36 gram போட்டு வரைக்கும் தான் டிசால்வ் பண்ண முடியும். இதுவே வந்து நான் 30 கிராம் மட்டும் தான் போட்டு டிசால்வ் பண்ணியிருக்கேன். ஆர்எல்ஸ் 20 கிராம் சால்ட்டு தான் என்ன பண்ணியிருக்கேன்? 100 கிராம் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்கேன். ஆர்எல்ஸ் 15 கிராம் தான் டிசால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எதில் வரும்னா அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனில் வரும். ஸோ அதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும்? இந்த டைப்பில் இப்போ 30 கிராம் தான் டிசால்வ் பண்ணியிருக்கேன்னா இன்னும் என்னால் என்ன பண்ண முடியும்? 6 கிராமை ஆட் பண்ண முடியும், டிசால்வ் பண்ண முடியும். whereas 20 கிராம் தான் டிசால்வ் பண்ணியிருக்கேன்னா இன்னும் 16 கிராம் ஆஃப் சால்ட்டை போட்டு என்னால் என்ன பண்ண முடியும்? டிசால்வ் பண்ண முடியும். அந்த டைப்பெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா unsaturated solution. unsaturated solutionனா the solution in which more solute can be dissolved. அதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும்னா சொல்யூட்டை போட்டு டிசால்வ் பண்ண முடியும். அவங்க கொடுத்துருக்க சொல்யூஷன் அன்சாச்சுரேட்டட் கண்டிஷனில் இருக்குன்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா என்னால் இன்னமும் சொல்யூட்டை போட்டு என்ன பண்ண முடியும்? டிசால்வ் பண்ண முடியும். எது வரைக்கும் டிசால்வ் பண்ண முடியும்? till it reaches a saturation point. சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக ரீச் ஆகிற வரைக்கும் 36 கிராம் வர வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியும்? சால்ட்டை போட்டு டிசால்வ் பண்ண முடியும். அதுதான் என்னது? unsaturated solution. So unsaturated solution is one that contains less solute than that of the saturated solution at a given temperature. இங்கே வந்து saturated solution விட lesser அமௌண்ட்டாக எனக்கு சொல்யூட்டோட அமௌண்ட் இருக்கும். அதுதான் என்னது? unsaturated solution. எக்ஸாம்பிள் 10 கிராம் 20 கிராம் or 30 கிராம் sodium chloride in 100 கிராம் of water. ஸோ 36 தான் saturated. அதுக்கு கீழே எவ்வளோ இருந்துச்சுனாலும் அது எல்லாமே என்னது தான்? unsaturated solution. whereas supersaturated solution, supersaturated solutionனா 36 கிராம் வரைக்கும் இருக்குன்னா அதுக்கு மேலே என்னால் சால்ட்டை போட்டேன்னா அதுதான் என்னது? supersaturated solution. ஸோ சேச்சுரேஷன் பாயிண்ட்டை தவிர்த்து சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு அதிகமாக சொல்யூட்டை நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சால்வெண்ட்டில் நான் போட்டேன்னா அது supersaturated solution. supersaturated solution is one that contains more solute than the saturated solution at a given temperature. saturated solution விட அதிகமான solute இருந்துச்சுன்னா supersaturated, saturated solution விட கம்மியான solute இருந்துச்சுன்னா unsaturated. So that contains more solute than the saturated solution. saturated solution விட அதிகமான solute வந்து இருக்கும் at a given temperature. example 40 gram. ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்னன்னு பார்த்தா 36 கிராம் தான் சோடியம் குளோரைட் டிசால்வ் பண்ண முடியும். whereas 40 கிராம் இருந்துச்சுன்னா அது என்னதுன்னா எனக்கு சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டோட அமௌண்ட்டை வச்சு ஐ கேன் கிளாஸிஃபை தி சொல்யூஷன் இன்டூ சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட் அண்ட் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக என்னால் கிளாஸிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன்னா என்னதுன்னா அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் அ given amount of solvent. amount of solute
solute இருக்கும் solvent இருக்கும். ஸோ நம்ம காம்போனன்ட் வந்து மெயின். ஃபஸ்ட்டு solute அண்ட் solvent. solute என்ன solventனா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்னா டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் படிக்க முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக இருக்கணும். ஸோ அமௌண்ட் ஆஃப் solute in a solution. ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் solute இருக்குன்னு சொல்கிறது தான் என்னது கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன்னா அமௌண்ட் ஆஃப் solute in a amount of solute in a solvent. ஒரு solventல எவ்வளோ amount of solute இருக்குன்னு சொல்கிறது தான் concentration. So based on concentrationல நம்ம எப்படி பிரிக்கலாம்னா concentrated solution and dilute solution. Concentrated solution னா என்னன்னு பார்த்தோம்னா more amount of solute will be present, whereas dilute solution னா என்னதுன்னா less amount of solute will be present. ஸோ இங்கே பார்த்தோன்னா கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் மோர் இதெல்லாம் தான் என்னதுன்னா சொல்யூட் பார்ட்டிகல்ஸ். இங்கே ரவுண்டாக இருக்கிறதுல பால்ஸாக இருக்கிறது தான் சொல்யூட்டு. இங்கே ப்ளூ கலராக அந்த வாட்டர் தான் என்னது சால்வெண்ட். இங்கே மோர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருக்குது, இங்கே லெஸ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருக்குது. ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருந்துச்சுன்னா அது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், வேற லெஸ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருந்துச்சுன்னா அது டைல்யூட் சொல்யூஷன். என்னன்னு பார்த்தோம்னா the solution in which contains higher amount of solute per given amount of solvent. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் நிறைய அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருந்துச்சுன்னா கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், வேறஸ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா அது என்னதுன்னா டைல்யூட் சொல்யூஷன். ஸோ பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷனே நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்யூஷன்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்? கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட் சொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட் solubility. solubilityனா என்னன்னு பார்த்தோன்னா solubility can be defined as number of grams of solute that can be dissolved in 100 gram of solvent. ஸோ 100 gram of solventல என்னால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை போட்டு டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது solubility. solubilityனா என்னது 100 gram of solventல எவ்வளோ கிராம் ஆஃப் சொல்யூட்டை போட்டு டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது solubility. So number of grams of solute that can be dissolved in 100 gram of solvent to form a saturated solution at its given temperature. So saturated na maximum amount of எவ்வளோ மேக்ஸிமமாக என்னால் 100 gram of waterல 100 gram of solventல எவ்வளோ கிராம் ஆஃப் வாட்டரை போட்டு டிசால்வ் பண்ண முடியும். மேக்ஸிமம் அமௌண்ட் கேன் பி டிசால்வ் இன் 100 gram of solvent. அதை சொல்கிறது தான் என்னது solubility. ஸோ solubilityயோட நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா solubility is equal to number of grams of amount of solute. So amount of solute is nothing but mass of solute. So mass of solute எவ்வளோ mass of solute by mass of solvent into 100. இதுதான் என்னது solubilityயோட ஃபார்முலா. ஸோ amount of solute, mass of solute by mass of solvent into 100. இதுதான் சிம்பிளாக solubility கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் solubility. ஸோ எதெல்லாம் வந்து solubilityயை வந்து அஃபெக்ட் பண்ணும், எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் solubility அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தோன்னா there are different factors which can affect solubility. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா நேச்சர் ஆஃப் solute அண்ட் சால்வெண்ட். solute அண்ட் சால்வெண்ட்டோட நேச்சர் வந்து கண்டிப்பாக எனக்கு solubilityயை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நேச்சர் ஆஃப் solute அண்ட் சால்வெண்ட்னா solute என்ன நேச்சரில் இருக்குது, சால்வெண்ட் என்ன நேச்சரில் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ என்னன்னு பார்த்தோன்னா non-polar compounds are soluble only in non-polar solvents. ஸோ polar solvents and non-polar solvents ரெண்டு solvents இருக்குது. non-polar compounds and polar compounds. polar non-polarனா என்னதுன்னா சார்ஜ் செப்பரேட் ஆகிறது தான் பொலாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த சார்ஜ் செப்பரேஷன் வச்சு போலார் அண்ட் நான்-போலார் காம்பவுண்ட்ஸ் சால்வெண்ட் சொல்யூட்டுன்ட்டு ரெண்டு கைண்டாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ நான்-போலார் காம்பவுண்ட்ஸ் நான்-போலார் சால்வெண்ட்டில் தான் என்னவாகும்னா டிசால்வ் ஆகும். polar compounds will only dissolve in polar solvents. So example என்னன்னு பார்த்தோம்னா non-polar compounds soluble dissolve only in non-polar solvents. Example fat dissolved in ether. ரெண்டுமே என்னதுன்னா non-polar. fat and ether ரெண்டுமே என்னதுன்னா non-polar. Whereas non-polar compounds do not dissolve in polar compounds. polar compounds do not dissolve in non-polar compounds. polar compounds non-polar solventல போட்டாலும் dissolve ஆகாது. whereas non-polar compounds polar solventல போட்டாலும் என்னவாகாது, dissolve ஆகாது. ஸோ லைக் வந்து லைக்கில் தான் என்னவாகும்னா டிசால்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னதுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா solubility will also increases. ஸோ இப்போ வந்து நம்ம சுகரை வந்து சாதாரணமாக இருக்க வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ணுறோம். அதுவே ஹாட் வாட்டரில் போட்டோன்னா
நிறைய அமௌண்ட் ஆஃப் சுகரை என்னால் டிசால்வ் பண்ண முடியும். இது வந்து நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஹாட் வாட்டரில் வந்து சுகரோ இல்லைனா சால்ட்டோ போட்டோன்னா சீக்கிரமாக எனக்கு டிசால்வ் ஆகும். நிறைய அமௌண்ட்டாக என்னால் என்ன பண்ண முடியும்னா டிசால்வ் பண்ண முடியும். வேறு கோல்டு வாட்டரில் என்னால் லெஸ்ஸர் அமௌண்ட்டில் தான் என்ன பண்ண முடியும்னா டிசால்வ் பண்ண முடியும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா solubility will also get increases. So generally solubility of a solid solute in a liquid solvent increases with increase in temperature. So temperature increases, solubility will also get increases. Solubility என்னவாகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்லுவோம். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் solubility என்னவா இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். வேறு இதில் ரெண்டு கேஸ் இருக்குது, எண்டோடர்மிக் ப்ராசஸ் அண்ட் எக்ஸோடர்மிக் ப்ராசஸ்ன்னு ரெண்டு இருக்குது. எண்டோடர்மிக் ப்ராசஸ்னால் என்னது, ஹீட்டை அப்சார்ப் பண்ணும். எக்ஸோடர்மிக் ப்ராசஸ்னால் ஹீட்டை என்ன பண்ணுன்னா எவால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ ஹீட் அப்சார்ப் பண்ணல. எண்டோடர்மிக் ப்ராசஸில் solubility increases with increase in temperature. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது solubility என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். வேறு எக்ஸோடர்மிக் ப்ராசஸில் solubility decreases with increase in temperature. ஏன்னா ஹீட் வந்து அங்கே லிபரேட் ஆகிடுச்சு, அப்போ டெம்பரேச்சர் என்னவாகும்னா எனக்கு அஃப்கோர்ஸ் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ solubility என்னவாயிடுச்சுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ solubility decreases with increase in temperature. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் solubility என்னவாயிடும்னா டிக்ரீஸ் ஆகிடும். வேறு இன் எக்ஸோடர்மிக் ப்ராசஸில். நெக்ஸ்ட் solubility of gases in liquid. கேஸையும் லிக்விடையும் டிசால்வ் பண்ணுற solubility எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, solubility of gases in liquid decreases with increase in temperature. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோன்னா solubility என்னவாகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக எனக்கு இருக்குது. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் solubility is the one of the important 5 mark in your board exams. Next effect of pressure. Pressure எப்படி pressure வந்து எப்படி affect பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, when the pressure is increased, solubility of gas in liquid increases. So both are directly proportional. pressure increase ஆச்சுன்னா solubility என்னவாகும்னா increase ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, solubility of gases in liquids are carbonated beverages. ஸோ இங்கே வந்து ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நிறைய அமௌண்ட் ஆஃப் கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டிசால்வ் பண்ணுவாங்க. இப்போது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இப்போ ஸோ ப்ரெஷர் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த லிட்டை வந்து நான் இப்போ க்ளோஸ்டு கண்டெய்னரில் ஏர் இருக்குது, வாட்டர் இருக்குது கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ நான் வந்து க்ளோஸ்டு கண்டெய்னர் எடுத்துருக்கேன். ஒரு பீக்கரை க்ளோஸ்டு பீக்கரை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதில் வாட்டர் இருக்குது, சம் ஆஃப் தி ஏர் வந்து அங்கே சரௌண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? இப்போ நான் வந்து அந்த லிட்டை வந்து என்ன பண்ணேன்னா ப்ரெஷர் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். உள்ளே வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கேன்னா ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்படி ப்ரெஷரைஸ் பண்ணேன், அந்த லிட்டை வந்து நான் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். புஷ் பண்ண இங்கே ப்ரெஷர் என்னவாகும், எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக இங்கே இருக்க ஏர் மாலிகூல்ஸில் என்னவாயிடும்னா வாட்டரில் போய் டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடணும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக இங்கே என்ன நடக்குது, எனக்கு ஏர் மாலிகூல்ஸ்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா solubility will also increases. ஸோ எக்ஸாம்பிளாக நம்ம இங்கே பார்க்கலாம். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் கிளீனர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஹென்ரிஸ் லா. இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ஹென்ரிஸ் லா என்ன சொல்கிறாருன்னா, solubility of a gas in a liquid is directly proportional to the pressure of the gas over the solution at a definite pressure. So solubility of a gas, ஒரு gas, so Henry's law is applicable only for solubility of a gas in a liquid. ஹென்ரி லா எதுக்கு அப்ளிகபிள் ஆகும், கேஸையும் லிக்விடையும் டிசால்வ் பண்ண அந்த solubility கிட்ட ஹென்ரிஸ் லா அப்ளை ஆகும். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெஷர் டைரக்ட்லி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் என்னால் லிக்விடில் டிசால்வ் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா, சொல்யூபிள் ஆகும் பார்த்தோன்னா, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ரெஷர். எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் என்னவாகுது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் என்னால் டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸை என்னால் லிக்விடில் டிசால்வ் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா, இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ரெஷர். எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அதை வச்சு தான் என்னால் எவ்வளோ சொல்யூபிள் ஆக முடியுன்றதையும் என்ன பண்ண முடியும்னா என்னால் சொல்ல முடியும். Next, concentration of a solution. Concentration na என்னன்னு பார்த்தோம்னா, amount of solute present in a given amount of solution or a solvent. So first நம்ம பார்த்தோம், concentration na என்னது, amount of solute in a particular amount of solvent or solution. ஒரு solution இல்லைனா ஒரு solventல எவ்வளோ amount of solute இருக்குன்னு சொல்கிறது தான் என்னது concentration. ஸோ அப்போ இந்த கான்சன்ட்ரேஷனை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். லைக்
மாஸ் பர்சன்டேஜ் வால்யூம் பர்சன்டேஜ் தான் பார்க்க போகிறோம். மாஸ் பர்சன்டேஜ்னா என்னதுன்னா மாஸ் பர்சன்டேஜ் இஸ் டிஃபைன்ட் அட் பர்சன்டேஜ் பை மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ரெசென்ட் இன் அ சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ மாஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குது, ஒரு சொல்யூஷனோட மாஸில் எவ்வளோ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் இருக்குன்னு சொல்கிறது தான் என்னது மாஸ் பர்சன்டேஜ். அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. இது சொல்யூஷன்னா என்னது சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன்ட்டு 100ன்னு எழுதலாம். வேறு வால்யூம் பர்சன்டேஜ்னால் அங்கே மாஸ் வச்சு நம்ம சொன்னோம். மாஸ்னால் என்னது கிராம்ஸ் கிலோகிராம்ஸ் இதை வச்சு சொல்கிறது கரெக்டாக. ஸோ இங்கே வந்து வால்யூமை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா சொல்ல போகிறோம். ஸோ வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் நத்திங் பட் வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. வால்யூம் பர்சன்டேஜ் சொல்யூஷன்னா என்னது சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்ததுன்னா சொல்யூஷன் கரெக்டாக. அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் பை இன்டூ 100 அப்படின்னும் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அண்ட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஸோ ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்னால் என்ன, வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு காப்பர் சால்ட் எடுக்கிறேன். காப்பர் சால்ட் என்னவா இருக்கும்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ காப்பர் சால்ட் எப்படி இருக்கும்னா ப்ளூ கலரில் இருக்கும். காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். இப்போ நான் இதை வந்து ஹீட் பண்ணுறேன். இந்த காப்பர் சால்ட் இந்த ப்ளூ கலராக இருக்க சால்ட்டை நான் ஹீட் பண்ணேன்னா என்ன ஆகும், ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகூல்ஸ் வில் கெட் எவாப்ரேட்டட். வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் என்னவாயிடும்னா எவாப்ரேட் ஆகி போயிடும். அப்போ என்னவா மாறிடும், காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் 5H2O which means வாட்டர் மாலிகூல்ஸ் எவாப்ரேட் ஆயிடுச்சு. அப்போ இந்த ப்ளூ கலராக இப்போ நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக நான் அப்சர்வ் பண்ணேன்னா எப்படி இருக்கும்னா அந்த ப்ளூ கலர் சால்ட்டை நான் ஹீட் பண்ணும்போது என்னவாயிடும்னா ஒயிட் கலராக மாறிடும், கலர்லெஸ்ஸாக எனக்கு மாறிடும். விச் மீன்ஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னா அது கலர்லெஸ்ஸாக மாறிடும். ஸோ ஹைட்ரேட்டட் சால்ட் இஸ் நத்திங் பட் இதை தான் சொல்கிறோம். ஹைட்ரேட்டட் சால்ட்னா சில சால்ட்டில் நேச்சுரலாகவே வாட்டர் மாலிகூல்ஸ் வில் கெட் அசோசியேட்டட், வாட்டர் மாலிகூல்ஸ் அசோசியேட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ஸோ வாட்டர் மாலிகூல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கக்கூடிய சால்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். வேறஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்னா என்னன்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் இன் அ சால்ட். எவ்வளோ வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது சொல்கிறது தான் என்னது வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இப்போ இந்த சால்ட்டில் பார்த்தோன்னா எவ்வளோ வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது 5. ஸோ வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஃபார் காப்பர் சால்ட் என்னன்னு பார்த்தோன்னா 5. அதே மாதிரி 7 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும், 10 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். ஸோ அது எத்தனை நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குன்னு சொல்கிறது தான் என்னது வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். When ionic substances are dissolved in water to make their saturated aqueous solution, their ions attract water molecules which then attach chemically in certain ratio. This process is called hydration. So chemically water molecules associate ஆயிருக்கு, அதுதான் hydration ன்னு சொல்லுவோம். The number of water molecules present in a crystalline substance is called water of crystallization. எவ்வளோ amount of water molecules இருக்குன்னு சொல்கிறது என்னது water of crystallization. அந்த சால்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோன்னா hydrated salt. water molecules இருக்க சால்ட்டை hydrated salts ன்னு சொல்லுவோம். On heating these hydrated crystalline salts, they lose their water of crystallization and become amorphous and lose their color. இந்த மாதிரி இருக்க hydrated saltை நான் வந்து ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் எவாப்ரேட் ஆகி போயிடும். வேறஸ் கலர்டாக இருந்துச்சுன்னா கலர்லெஸ்ஸாக மாறிடும். அண்ட் கிறிஸ்டலைனாக இருந்துச்சுன்னா, கிறிஸ்டலின்னா சுகர்லாம் பார்த்துருப்பீங்க கரெக்டாக, சம் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். கிறிஸ்டலினாக இருக்கிறது பவுடர்டு ஃபார்மில். ஸோ சுகர் மாதிரி இருக்கிறது பவுடர்டாக என்னமாயிடும்னா மாறிடும். ஸோ கிறிஸ்டலின் சால்ட்டு அமார்ஃபஸாக மாறிடும், பவுடர்டாக மாறிடும். அமார்ஃபஸ்னால் என்னதுன்னா பவுடர்டாக எனக்கு சேஞ்ச் ஆகிடும் அண்ட் கலரும் என்னவாயிடும்னா லூஸ் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ப்ளூ விட்ரியால். ப்ளூ விட்ரியால்னா ப்ளூ கலராக இருக்கும், விச் மீன்ஸ் காப்பர் சால்ட்டை தான் ப்ளூ விட்ரியால்னு சொல்லுவோம். காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். பென்டானா அப்போ எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது 5. வேறஸ் எப்சம் சால்ட்னா என்னது மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். ஹெப்டானா என்னதுன்னா 7. ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். ஜிப்சம்னா என்னது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். அப்போ 2 molecules of water இருக்குது. green vitriolனா iron sulfate heptahydrate. இங்கே 7 water of crystallization என்னன்னு பார்த்தோன்னா 7. white vitriol zinc sulfate heptahydrate. இங்கே water of crystallization 7. ஸோ different salts வந்து sometimes 1 marksல உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். இதை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளூ கலராக இருக்க காப்பர் சல்ஃபேட் சால்ட்டை எடுக்கிறேன். அதை ஹீட் பண்ணும்போது என்னவா மாறிச்சு, எனக்கு கலர்லெஸ்ஸாக மாறிச்சு. இப்போ இந்த ப்ளூ கலராக இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா
ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும், எனக்கு கலர்டாக இருக்குன்னா அங்கே என்ன மீனிங், வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் 5H2 இதை வந்து ஹீட் பண்ணும்போது என்னவா மாறிடுச்சு, காப்பர் சல்ஃபேட் 5H2ஓவா 5 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் என்னவாயிடுச்சு, எவாப்ரேட் ஆகி போயிடுச்சு. அப்போ ஹைட்ரேட்டட் சால்ட் வந்து ஹீட் பண்ணோன்னா என்னவா மாறிடும்னா அன்ஹைட்ரஸாக மாறிடும். அன்ஹைட்ரஸ்னால் என்ன மீனிங், ஹைட்ரேட்டட் சால்ட்டில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அன்ஹைட்ரஸ், வாட்டர் ஹைட்ரஸ்னால் வாட்டர், அன்ஹைட்ரஸ்னால் வாட்டர் மாலிகுல்ஸை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ ஹைட்ரேட்டட் சால்ட்டை ஹீட் பண்ணனா அன்ஹைட்ரஸாக மாறிடும். The number of water molecules in blue vitriol என்னதுன்னா 5, water of crystallization of 5 ன்னு பார்க்குறோம். When blue colored copper sulfate crystals are gently heat பண்ணோன்னா it loses 5 water molecules and becomes colorless anhydrous copper sulfate மாறிடும். Next, magnesium sulfate heptahydrate. இங்கேயும் என்னவாகும்னா magnesium sulfate heptahydrate ஹீட் பண்ணனா magnesium sulfate 7 molecules of water போயிடும். ஸோ ஹைட்ரேட்டட் என்னவா மாறிடும், அன்ஹைட்ரஸாக எனக்கு மாறிடும். அன்ஹைட்ரஸாக மாறிடும். திரும்பி இதை கூல் பண்ணனா வாட்டர் மாலிகுல்ஸ் ஆட் பண்ணனா திரும்பி எனக்கு என்னவா மாறிடும், magnesium sulfate ஹெப்டாஹைட்ரேட்டாக மாறிடும். இட்ஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் என்னவா இருக்குன்னா 7. magnesium sulfate ஹீட் பண்ணாலும் இட் லூசஸ் 7 வாட்டர் மாலிகுல்ஸை லூஸ் பண்ணிவிட்டு அன்ஹைட்ரஸாக எனக்கு சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னன்னு பார்க்க போகிறேன்னா ஹைக்ரோஸ்கோப்பி அண்ட் டெலிக்விசன்ஸ். இந்த ரெண்டு டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைக்ரோஸ்கோப்பினா என்ன, டெலிக்விசன்ஸ்னால் என்ன. ஹைக்ரோஸ்கோப்பி இஸ் நத்திங் பட் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை நான் அட்மாஸ்பியரில் வைக்கும்போது அட்மாஸ்பியரில் நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர்ஸ் வந்து இருக்குது, கரெக்டாக, வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது அட்மாஸ்பியரில். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அந்த ப்ராசஸை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஹைக்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறோம். அந்த சப்ஸ்டன்ஸை என்னன்னு சொல்கிறோம்னா ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்னது, சம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் வில் அப்சார்ப் தி வாட்டர் மாலிகுல்ஸ் இன் அட்மாஸ்பியரில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும். வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் அப்சார்ப் பண்ணிட்டோம்னா எதனா சேஞ்ச் ஆகுமா அந்த சப்ஸ்டன்ஸ்லனா, எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. அதுதான் என்னது ஹைக்ரோஸ்கோபிக்னு சொல்கிறோம். ஸோ சர்டைன் சப்ஸ்டன்ஸ் when exposed to atmospheric airல எக்ஸ்போஸ் பண்ணனா at ordinary temperature absorb moisture without changing their physical state. அந்த physical stateல எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் வாட்டர் மாலிகுல்ஸை அப்சார்ப் பண்ணிச்சுன்னா அதுதான் என்னது ஹைக்ரோஸ்கோபிக். Such substances are called hygroscopic substance and the property hygroscopy சொல்லுவோம். அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஃபினாமினானே என்னன்னு சொல்லுவோம்னா ஹைக்ரோஸ்கோபி. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ட்ரையிங் ஏஜென்ட்ஸ்லாம் ட்ரை ஆகணும்னா வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் அப்சார்ப் ஆகணும், கரெக்டாக. ஸோ அதனால தான் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணுறோம், ட்ரையிங் ஏஜென்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம், வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் அப்சார்ப் பண்ணுறதுனால. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் ஹைக்ரோஸ்கோப்பி என்னன்னு பார்த்தோம்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, குயிக் லைம், சிலிக்கா ஜெல், இது எல்லாமே என்னதுன்னா ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டெலிக்வசன்ஸும் இஸ் சேம் லைக் ஹைக்ரோஸ்கோப்பி தான். ஹைக்ரோஸ்கோப்பி என்ன பண்ணுது, வாட்டர் மாலிகுல்ஸை அப்சார்ப் பண்ணுது. டெலிக்வசன்ஸை என்ன பண்ணுது, வாட்டர் மாலிகுல்ஸை அப்சார்ப் பண்ணும். வேரஸ் ஹைக்ரோஸ்கோப்பியில் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, வாட்டர் மாலிகுல்ஸை அப்சார்ப் பண்ணும். வேரஸ் அந்த அப்சார்ப் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. இங்கே வந்து இந்த வாட்டர் மாலிகுல்ஸை அப்சார்ப் பண்ணும்போது இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்னவாயிடும்னா அந்த வாட்டரில் டிசால்வ் ஆகிடும். ஸோ அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் என்னவாயிடுதுன்னா மாறுது. அதுதான் என்னது டெலிக்வசன்ஸ். சேம் லைக் ஹைக்ரோஸ்கோப்பி தான். ஹைக்ரோஸ்கோப்பி மாரியே தான் டெலிக்வசன் சப்ஸ்டன்ஸும் வாட்டர் மாலிகுல்ஸை அப்சார்ப் பண்ணுது. பட் இந்த சப்ஸ்டன்ஸ் என்னவாகுதுன்னா அது அப்சார்ப் பண்ணுற வாட்டர் மாலிகுல்ஸில் டிசால்வ் ஆகுது, விச் மீன்ஸ் அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. So certain substances which are so hygroscopic when exposed to atmospheric air at ordinary temperature absorb enough water absorb பண்ணுது and get completely dissolve ஆயிடுச்சு. அந்த substance water molecules absorb பண்ணுதுன்னா but கம்ப்ளீட்டாக என்னவாயிடுச்சு, டிசால்வ் ஆகுது. Such substance are called deliquescent substance and the property என்னன்னு சொல்லுவோம்னா deliquescence சொல்லுவோம். Deliquescent substance lose their crystalline shape and ultimately dissolved in absorbed water.
ஸோ அதோட கிறிஸ்டலின் ஷேப்பெல்லாம் வந்து லூஸ் பண்ணிவிட்டு அது வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது, அது அப்சார்ப் ஆகிற வாட்டர்லேயே டிசால்வும் ஆகிடுது, ஃபார்மிங் அ சேச்சுரேட்டட் சொல்யூஷன். டெலிக்விசன்ஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் மேக்ஸிமம் வென், எப்போல்லாம் டெலிக்விசன்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் லோவாக இருக்கும்போது, அட்மாஸ்பியர் ஹியூமிடாக இருக்கும்போது. ஹியூமிடாக இருக்குன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும்போது, டெம்பரேச்சர் லோவாக இருந்துச்சுனாலும் எனக்கு டெலிக்விசன்ஸ் வில் பி மேக்ஸிமம். எக்ஸாம்பிள் ஃபார் டெலிக்விசன்ஸ் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா காஸ்டிக் சோடா, காஸ்டிக் பொட்டாஷ், சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஃபெரிக் குளோரைடு, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் deliquescent substance ன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைக்ரோஸ்கோபி அண்ட் டெலிக்விசன்ஸ் வந்து மோஸ்ட்டாக கேட்குற 2 marks ஆர் 3 marksல கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், when exposed to atmospheric at ordinary temperature they absorb moisture and do not dissolve ஆகாது. இங்கே வந்து அப்சார்ப் மாய்ஸ்சர், இங்கேயும் என்ன ஆகுதுன்னா அட்மாஸ்பியரில் வைக்கும்போது they absorb moisture and dissolve, இங்கே வந்து டிசால்வ் ஆகாது, அங்கே டிசால்வ் ஆகும். பட் ரெண்டுமே மாய்ஸ்சரை என்ன பண்ணுது, அட்மாஸ்பியரில் இருக்க மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணுது. ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் do not changes physical state on exposure to air. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் எந்த சேஞ்சும் நடக்காது. இட் சேஞ்சஸ் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆன் எக்ஸ்போஷர் டு ஏர், இங்கே வந்து சேஞ்சஸ் நடக்கும். நெக்ஸ்ட் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் மே பி அமார்ஃபஸ், சாலிட்ஸ் ஆர் லிக்விட்ஸ். அமார்ஃபஸாகவும் இருக்கலாம். அமார்ஃபஸ்னால் என்னென்னு பார்த்தோம், பவுடர்டாகவும் இருக்கலாம், சாலிட்ஸாகவும் இருக்கலாம், லிக்விடாகவும் இருக்கலாம். டெலிக்விசன்ட் சப்ஸ்டன்ஸ் எப்போவுமே என்னவாக தான் இருக்கணும், கிறிஸ்டலின் சாலிட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டெலிக்விசன்ட் சப்ஸ்டன்ஸ். இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஹலோ ஆல், வெல்கம் டு ரோனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து சொல்யூஷன்ஸ் லெசன்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன்ஸ் லெசன்ஸில் இருக்க ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ சொல்யூஷன் லெசன்ஸில் ரொம்ப கம்மியான ஃபார்முலாஸ் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு சொல்யூபிலிட்டி ஆஃப் தி சொல்யூட் கண்டுபிடிக்க சொல்லி ப்ராப்ளம்ஸ் வரும், அண்ட் மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லி நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும், அண்ட் வால்யூம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த 3 பேசிஸில் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து என்னவாக போகுதுன்னா வரப்போகுது. ஸோ சொல்யூபிலிட்டி ஆஃப் த சொல்யூட்டோட ஃபார்முலா என்னதுன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன்டூ 100. சொல்யூபிலிட்டினா என்னது, எவ்வளோ கிராம் ஆஃப் சொல்யூட்டை வந்து நான் 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்யூபிலிட்டி. சொல்யூபிலிட்டியோட டெஃபினிஷன்னா என்னது, ஸோ 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் நான் எவ்வளோ கிராம் ஆஃப் சொல்யூட்டை போட்டு டிசால்வ் பண்ணுறதுனா சொல்யூபிலிட்டி. ஓகேவா? ஸோ அதை சிம்பிளாக நம்ம ஃபார்முலாவில் எப்படி வந்து எழுதலான்னு பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன்டூ 100. நெக்ஸ்ட் மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இங்கே சால்வெண்ட் இங்கே சொல்யூஷன். ஓகே, ஸோ சொல்யூபிலிட்டினா நான் சால்வெண்ட்டோட மாஸ் தான் யூஸ் பண்ணோம், வேறு மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜில் எனக்கு சொல்யூஷன்னா என்னது, சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட். எய்தர் சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, சொல்யூஷன்ஸாகவே நம்மளுக்கு கொடுத்துடுவாங்க, ஆர் சால்வெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அப்போது சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் ஆட் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா ப்ராப்ளம்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூட் அண்ட் வால்யூம் ஆஃப் சொல்யூஷனோட வால்யூம் கொடுக்கலன்னா சொல்யூட்டோட வால்யூமையும் சால்வெண்ட்டோட வால்யூமையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணிவிட்டு நம்ம சொல்யூஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். So 1.5 gram of solute is dissolved in 15 gram of water to form a saturated solution at 298 Kelvin. Find out the solubility of a solute at the temperature. So ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்கணும், given இருக்கணும் அண்ட் ஃபார்முலா இருக்கணும், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் இருக்கணும், லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு given எழுதணும், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும், லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் ஆன்சர் எழுதணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தோன்னா given என்ன கொடுத்துருக்காங்க 1.5 gram of solute. ஸோ மாஸ் ஆஃப் solute கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் solute equals 1.5 gram is dissolved in 15 gram of water. ஸோ மாஸ் ஆஃப் solvent கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் solvent என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 gram to form a saturated solution at 298 Kelvin. Find out the solubility of a solute at the temperature. ஸோ solubility கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ solubility ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா mass of solute by mass of solvent into 100. ஸோ mass of solute என்னன்னு பார்த்தோன்னா 1.5, mass of solvent என்னன்னு பார்த்தோன்னா 15 into 100. ஸோ இதை நான் வந்து simplify பண்ணனா I will get the answer like
10 கிராம். எனக்கு எவ்வளோ கிராம் வரும்னா 10 கிராம் வரும். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே வந்து எனக்கு இதுவும் கிராமில் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் கிராமில் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாஸ் வந்து கிராமில் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு மாஸ் வந்து கிலோகிராம் அந்த மாதிரி கொடுத்து இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு யூனிட் கன்வர்ஷன் ட்ரை பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் எய்தர் கிராமை கிலோகிராமாக மாற்றலாம், இல்லை கிலோகிராமாக கிராமாக மாற்றலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தோட யூனிட்டையும் ஒரே யூனிட்டாக எனக்கு இருக்கணும். கிராம்னா கிராம்ஸ்லேயே இருக்கணும், கிலோகிராம்னா கிலோகிராம்ஸ்லேயே இருக்கணும். ஸோ அந்த யூனிட் கன்வர்ஷன் ட்ரை பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து சிம்பிள். ஃபஸ்ட்டு நான் கிவன் எழுதியிருக்கேன், ஃபார்முலா எழுதியிருக்கேன், ஃபார்முலாவில் இருக்க சப்ஸ்டியூஷன், லாஸ்ட்டாக ஐ வில் கெட் தி ஆன்சர் லைக் 10 கிராம் எனக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Find the mass of potassium chloride would be needed to form a saturated solution in 60 gram of water at 303 Kelvin. Given that solubility of a KCl is 37 at this temperature. ஸோ 60 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ என்னால் பொட்டாசியம் குளோரைட் போட்டு டிசால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ மாஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைடை நான் 60 கிராம் ஆஃப் வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா solubility of KCl வந்து 37. ஸோ solubility of KCl வந்து என்ன சொல்லியிருக்காங்க, solubility is 37 gram. Solubility na enadu mass of solute in 100 gram of solvent. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 37 gram of KCl வந்து என்னால் எதில் டிசால்வ் பண்ண முடியும்னா 100 கிராமில் டிசால்வ் பண்ண முடியும். ஸோ 100 gram of solventல I can dissolve 37 gram of KCl. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 60 கிராமில் என்னால் எவ்வளோ டிசால்வ் பண்ண முடியும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேசிஎல்லை டிசால்வ் பண்ண முடியும். ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ன்ட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க 100 கிராமில் 37 டிசால்வ் பண்ண முடியும். கொஸ்டின் என்ன 60 கிராமில் எவ்வளோ டிசால்வ் பண்ண முடியும்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணலான்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை 60 இன்ட்டு 37 ஈக்குவல்ஸ் 100 இன்ட்டு எக்ஸ். ஸோ நான் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஐ எம் டேக்கிங் இதை வந்து எக்ஸை இந்த சைடு வச்சுட்டு 100 இந்த சைடு போகும்போது என்ன ஆகும், டிவிஷனில் போகும். ஸோ நான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணனா ஐ வில் கெட் எக்ஸஸ் 22.2 கிராம்ன்ட்டு எனக்கு வரும். விச் மீன்ஸ் என்னால் 60 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ கிராம் ஆஃப் கேசிஎல் டிசால்வ் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா 22.2 கிராம் ஆஃப் கேசிஎல் என்னால் டிசால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணோன்னா சிம்பிளாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Next, what is the mass of sodium chloride that would be needed to form saturated solution in 50 gram of water at 30 degrees Celsius? Solubility of sodium chloride is 36 gram at 30 degrees Celsius. So, இதுவும் similar to previous problem. Previous problemல பார்த்த மாதிரியே இதுவும் சேம் தான். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடை என்னால் 50 கிராம் ஆஃப் வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ண முடியும், இதுதான் கொஸ்டின். அண்ட் சொலியூபிலிட்டி கொடுத்துருக்காங்க, சொலியூபிலிட்டி ஆஃப் சோடியம் குளோரைட். சொலியூபிலிட்டி ஆஃப் சோடியம் குளோரைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36 கிராம்னு கொடுத்தாச்சு. ஸோ சொலியூபிலிட்டினா என்னது, 36 கிராம் கேன் பி டிசால்வ்ட் இன் 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட். இது சொல்யூட், இங்கே சால்வெண்ட். ஸோ 36 கிராம் ஆஃப் சொல்யூட், இங்கே சொல்யூட் கொடுத்துருக்கிறது NaCl. ஸோ நான் காமனாக சொல்யூட்டுன்னு வச்சுருக்கேன். ஸோ 36 கிராம் ஆஃப் சொல்யூட்டை 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணலாம். அண்ட் அவங்க கொஸ்டின் என்னென்னா 50 கிராம் ஆஃப் சால்வெண்ட் வாட்டரில் எவ்வளோ கிராம் ஆஃப் NaCl டிசால்வ் பண்ண முடியும். சேம் லைக் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 36 இன்ட்டு 50 ஈக்குவல்ஸ் 100 இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 50 divided by 100, cancel பண்ணோன்னா 2, 18. So x equal to 18 gram. So என்னால் 50 gram of waterல 18 gram of sodium chloride போட்டு என்னால் என்ன பண்ண முடியும்னா டிசால்வ் பண்ண முடியும். ஸோ அண்ட் ஆல்சோ ப்ராப்ளம்ஸில் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆன்சரில் கண்டிப்பாக யூனிட் இருக்கணும். சொலிபிலிட்டியோட யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா கிராம்ஸ். ஓகே, சொலிபிலிட்டினா என்னது, எவ்வளோ கிராம் ஆஃப் சொல்யூட் வந்து 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ண முடியும். ஸோ கிராம்ஸ் மாஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபைன் பண்ணுறோம். ஸோ சொலிபிலிட்டியோட யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா கிராம்ஸ். Next, the solubility of sodium nitrate at 50 degrees Celsius and 30 degrees Celsius is 114 gram and 96 gram respectively.
Find the amount of salt that will be thrown out when a saturated solution of sodium nitrate containing 50 gram of water is cooled from 50 degrees Celsius to 30 degrees Celsius. So, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ solubility வந்து factors affecting solubility நம்ம படிச்சிருக்கோம். கண்டிப்பாக டெம்பரேச்சர் வில் அஃபெக்ட் solubility, ப்ரெஷரும் நம்மளுக்கு solubilityயை வந்து அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் பார்த்துருக்கோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணனா என்னால் நிறைய அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை போட்டு டிசால்வ் பண்ண முடியும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா solubility அமௌண்ட் ஆஃப் solubility ரேட் வந்து என்னவாயிடும்னா டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் என்ன பண்ணுதுன்னா solubilityயை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இவ்வளோ பண்ண முடியும், 100 என்னால் பண்ண முடியும். அதே நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு solubilityயோட வேல்யூ வந்து என்னவாகும்னா மாறும். ஓகே, இங்கே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 50 டிகிரி செல்சியஸில் solubility எவ்வளோ கிராம் ஆஃப் சோடியம் நைட்ரேட் டிசால்வ் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா 114 கிராம் அட் 50 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா solubility கொடுத்துருக்காங்க. solubility அட் 50 டிகிரி செல்சியஸ், 50 டிகிரி செல்சியஸில் 114 கிராம், அதுவே 30 டிகிரி செல்சியஸில் 96 கிராம். Find the amount of salt that will be thrown out when a saturated solution of sodium nitrate containing 50 gram of water is cooled from 50 degree Celsiusலேருந்து 30 degree Celsius கேட்டிருக்காங்க. இப்போது என்ன கொஸ்டின்னா solubility கொடுத்துட்டாங்க. இப்போ 50 கிராம் ஆஃப் வாட்டரில் 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து என்ன பண்ண போனால் நான் 30 டிகிரி செல்சியஸுக்கு டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணனா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சோடியம் நைட்ரேட் வந்து ப்ரெசிபிடேட் ஆகும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சோடியம் நைட்ரேட் டிசால்வ் ஆகாதுன்றது தான் கொஸ்டின். பட் solubilityனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்னா அமௌண்ட் ஆஃப் solute இன் 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட். ஸோ 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணியிருக்கிறது தான் என்னது solubility. அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 டிகிரி செல்சியஸில் 114 கிராம் ஆஃப் சோடியம் நைட்ரேட் வந்து என்னால் 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ண முடியும். இதுவும் என்ன மென்ஷன் பண்ணுது 96 கிராம் ஆஃப் சோடியம் நைட்ரேட் NaNO2. இங்கேயும் சோடியம் நைட்ரேட் NaNO3. ஓகேவா? ஸோ 50 டிகிரி செல்சியஸ் 50 டிகிரி செல்சியஸில் 114 கிராம் ஆஃப் NaNO3 என்னால் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ண முடியும். இது 96 கிராம் ஆஃப் சோடியம் நைட்ரேட்டை ஐ கேன் டிசால்வ் இட் 100 கிராம் ஆஃப் வாட்டர். இப்போ சாதாரணமாக அவங்க வந்து 50 டிகிரி செல்சியஸில் இருக்க சொல்யூஷனை 30 டிகிரி செல்சியஸுக்கு நான் டிக்ரீஸ் பண்ணிட்டா எவ்வளோ வந்து ப்ரெசிபிடேட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா மைனஸ் பண்ணிக்கலாம், சாதாரணமாக நம்மளாம் கேட்டாங்கன்னா. பட் இவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா 50 கிராம் ஆஃப் வாட்டர் தான் எடுத்திருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு solubility இன் 50 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ வந்து சொல்யூபிள் ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 50 கிராம் ஆஃப் வாட்டரில் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் 50 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ டிசால்வ் ஆகும், 30 டிகிரி செல்சியஸ் எவ்வளோ டிசால்வ் ஆகும்னு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபைன் பண்ணணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 டிகிரி செல்சியஸில் solubility அண்ட் 30 டிகிரி செல்சியஸில் solubility ஆஃப் சோடியம் நைட்ரேட் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட கேட்குறது என்னதுன்னா 50 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனை நான் 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸுக்கு டிக்ரீஸ் பண்ணனா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சோடியம் நைட்ரேட் வந்து ப்ரெசிபிடேட் ஆகும், விச் மீன்ஸ் டிசால்வ் ஆகாது அப்படின்றது என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. ஏன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா solubility என்னவாயிடும்னா டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் பண்ணுற இது வந்து என்னவாயிடும்னா எனக்கு கம்மியாகிறதுனால சம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து என்னவாயிடும்னா ப்ரெசிபிடேட்டாக இருக்கும். ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு 50 கிராம் ஆஃப் வாட்டரில் 50 டிகிரி செல்சியஸில் என்னால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை போட்டு டிசால்வ் பண்ண முடியும், 30 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை போட்டு டிசால்வ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 50 டிகிரி செல்சியஸில் அவங்க கொடுத்துருக்கிறது என்னது 114 கிராம் ஆஃப் இது வந்து 100 கிராம் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ண முடியும். solubilityனா என்னது 100 கிராமில் டிசால்வ் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 50 கிராம்னா அப்போ நான் அதை என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாமா? சிம்பிளாக 2ஆல் டிவைட் பண்ணனா என்னால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சோடியம் நைட்ரேட் 50 கிராம் ஆஃப் வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இதை நான் வந்து 2ஆல் டிவைட் பண்ணனா ஐ வில் கெட் 57 கிராம். அதே மாதிரி இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணனா ஐ வில் கெட் 48 கிராம். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 50 கிராம் ஆஃப் வாட்டரில் 50 டிகிரி செல்சியஸில் என்னால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சோடியம் நைட்ரேட் போட்டு டிசால்வ் பண்ண முடியும், 57. 30 டிகிரி செல்சியஸில் ஐ கேன் டிசால்வ் 48 கிராம்.
இப்போ 50 டிகிரி செல்சியஸில் இருக்க சொல்யூஷனை நான் வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணுறேன், 30 டிகிரி செல்சியஸாக கம்மி பண்ணேன்னா அப்போ எவ்வளோ வந்து டிசால்வ் ஆகாது அப்படின்னு பார்த்தோன்னா 57 minus 48. ஸோ 57 minus 48 நம்ம பண்ணோன்னா ஐ வில் கெட் தி ஆன்சர் அட் 9 கிராம். 9 கிராம்ன்ட்டு எனக்கு என்ன வரும்னா ஆன்சர் வரும். ஸோ 9 கிராம் ஆஃப் சோடியம் நைட்ரேட் வந்து என்ன ஆகிடும்னா ப்ரெசிபிடேட் ஆகிடும், டிசால்வ் ஆகாமல் எனக்கு கீழே இருக்கும். Next, a solution was prepared by dissolving 25 gram of sugar in 100 gram of water. Calculate the mass percentage. So, என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா given is nothing but 25 gram of sugar. So, mass of solute கொடுத்திருக்காங்க. Mass of solute என்னதுன்னா 25 gram. 100 gram of water. So, mass of solvent கொடுத்திருக்காங்க. என்னது 100 gram. So, என்ன கண்டுபிடிக்கணும்னா mass percentage தான் கண்டுபிடிக்கணும். ஸோ mass percentage formula என்னது? mass of solute by mass of solution into 100. ஸோ mass of solute இங்கே என்னது? 25 gram. mass of solution என்னது? solute plus solvent. அப்போ 25 plus 100. 25 plus 100 into 100. 25 by 125 into 100. So, cancel பண்ணோன்னா 1s are 5s are 2. So, 20%. So, I will get the answer of 20%. So, இங்கே எனக்கு யூனிட் என்னது? percentage. So, mass percentage கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு யூனிட் கண்டிப்பாக percentageல இருக்கணும். percentage கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். எனக்கு solubilityனா கிராம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். Next, 16 grams of NaOH is dissolved in 100 grams of water at 25 degrees Celsius to form a saturated solution. So, find the mass percentage of solute and solvent. Simple mass percentage in கேட்டாங்கன்னா mass percentage of solute ன்றது தான் அர்த்தம். mass percentage in கேட்டாங்கன்னா mass percentage of solute தான் நம்ம கண்டுபிடிப்போம். mass percentage of solute formula என்னது? mass of solute by mass of solution into 100. அப்போ mass percentage of solvent கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னது? ஸோ ஃபஸ்ட்டு given நான் எழுதிக்கிறேன். given என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16 gram of NaOH is dissolved in 100 grams of water. அப்போ mass of இங்கே சொல்யூட்டுன்றது தான் என்னது? NaOH. mass of solute is equal to 16 grams. mass of solvent 100 grams. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா mass percentage of solute, mass percentage of solvent கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? mass percentage of solute கண்டுபிடிக்கலாம். ஸோ mass percentage of solute is equal to mass of solute by mass of solution into 100. So, mass of solute என்னன்னு பார்த்தோன்னா இங்கே 16. mass of solution na என்னது? solute plus solvent. So, 100 plus 16, 116 into 100. இதை நான் வந்து simplify பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 13.79% அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ mass percentage of solute என்னதுன்னா 13.79. ஸோ mass percentage of solvent. So, mass percentage of solvent எப்படி கண்டுபிடிப்போம்? mass percentage of solvent formula என்னதுன்னா mass of solvent by mass of solution into 100. So, mass of solvent என்னன்னு நம்ம பார்த்தோன்னா 100 by mass of solution 116 into 100. ஸோ இதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணனா 86.21%. ஸோ இதை நம்ம இன்னொரு வேலையும் என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணலாம். mass percentage of solute நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு வேலை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தோன்னா டோட்டல் percentage of solution வந்து 100. ஸோ டோட்டல் percentage of solution நான் 100ன்னு வச்சுருக்கேன்னா அப்போ mass of percentage of solute கண்டுபிடிச்சிட்டோன்னா மீதி இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா mass percentage of solvent. ஸோ mass percentage of solvent ஓட mass percentage இன்னொரு வேளை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா
100 minus solution ஓட percentage 100 and solutionலேருந்து solute நான் minus பண்ணிட்டேன்னா I will get the mass percentage of solvent. So 100 minus mass percentage of solute என்னன்னு பார்த்தோன்னா 13.79. So இதை நான் வந்து பண்ணாலும் I will get 86.21 percentage. So unit is important, percentage எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலையை நம்ம ஃபைன் பண்ணலாம். ஸோ ரெண்டு வேலை எப்படி நம்ம போட்டாலுமே everything is fine, ரெண்டுமே கரெக்டு தான். Next, find the amount of urea which is to be dissolved in water to get 500 gram of 10% W by W. W by W is nothing but mass by mass. Mass by mass தான் W by W. Weight by weight percentage கொடுத்துருக்காங்க. Mass percentage தான் W by W ன்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Aqueous solution. ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். So given, find the amount of which is to be dissolved in water to get 500 gram of 10% aqueous solution. So mass of solution கொடுத்துட்டாங்க. So 500 gram of 10% aqueous solution. So mass of solution என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500 gram and they have given mass percentage கொடுத்துட்டாங்க. mass percentage என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10%. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னதுன்னா எவ்வளோ mass of solute வந்து நான் dissolve பண்ண போகிறேன். So find the amount of urea which is to be dissolved. So mass of solute தான் நான் என்ன பண்ணணும்னா ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தது என்னதுன்னா சொல்யூட்டோட மாஸ், சால்வெண்ட்டோட மாஸ்லாம் கொடுத்துடுவாங்க. நம்ம மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ மாஸ் பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம மாஸ் ஆஃப் சொல்யூட் தான் என்ன பண்ண போகிறோம்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னது? மாஸ் ஆஃப் சொல்யூட். ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் by mass of solution into 100. mass percentage வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 is equal to mass of solute என்னன்னு பார்த்தோன்னா அது x ன்னு வைக்கிறேன். mass of solution வந்து 500 into 100. so 0 0 0 0 cancel ஆயிடும். 5 இந்த சைடு போகும்போது எனக்கு மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ x equal to 50 gram. So mass தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். So unit will be gram. So 50 gram of யூரியாவை தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா டிசால்வ் பண்ண முடியும். Next, a solution is made from 35 ml of methanol and 65 ml of water. Calculate the volume percentage. So இது வரைக்கும் நம்ம பார்த்தது mass percentage. இப்போ volume percentage. So என்னென்ன கொடுத்துருக்காங்க? Same, given is equal to givenல என்னென்ன கொடுத்துருக்காங்க? volume of methanol. volume of methanol என்னதுன்னா 35 ml. volume of water. water தான் இங்கே என்னது? solvent 65 ml. calculate the volume percentage. so volume percentage தான் find பண்ணணும். volume percentage formula என்னது? volume of solute by volume of solution into 100. So volume of solute, methanol ன்றது தான் இங்கே எனக்கு solute. volume of solute வந்து 35. volume of solution னா solute plus solvent. So methanol plus water. 35 plus 65 into 100. So 35 by 100 into 100. 100 cancel ஆயிடும். ஸோ 35%. இங்கே எனக்கு ரெண்டு யூனிட்டுமே எம்எல்ல கொடுத்து இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் யூனிட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எல்லா யூனிட்டையும் சேமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்னா ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட், calculate the volume of ethanol in 200 ml of solution of 20% volume by volume aqueous solution of ethanol. So similar, நம்ம லாஸ்ட் பிஃபோர்க்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். மாஸ் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, மாஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே வால்யூம் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, வால்யூம் ஆஃப் சொல்யூட் தான் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம கிவன் என்னன்னு பார்த்தோன்னா calculate volume of ethanol in 200 ml of solution. அப்போ volume of solution கொடுத்துட்டாங்க. volume of solution is equal to 200 ml. next, அவங்க percentageம் கொடுத்துட்டாங்க. volume percentage is equal to 20%.
ஸோ வால்யூம் சொல்யூஷன் ஆஃப் எத்தனால். ஸோ வால்யூம் ஆஃப் எத்தனால், எத்தனால் இன் வாட்டர் தான் நம்மளுக்கு இங்கே சொல்யூஷன். அப்போ வால்யூம் ஆஃப் எத்தனால்னா என்ன பண்ணணும்னா ஃபைன் பண்ணணும். ஸோ வால்யூம் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது, வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் solute by volume of solution into 100. So volume percentage என்ன கொடுத்திருக்காங்கன்னா 20, volume of solute தான் நம்ம ஃபைன் பண்ணணும், x ன்னு வெச்சுப்போம். volume of solution என்னது 200 ml. so into 100, 0 0 0 0 cancel ஆயிடும். அப்போ x equal to 40. 2 இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்னா எனக்கு மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ 40 ml. இங்கே வால்யூம் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு யூனிட் வில் பி இன் அ லிட்டர்ஸ், மில்லி லிட்டர்ஸ். இங்கே எனக்கு எம்எல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு வந்திருக்க யூனிட்டோ என்னவால இருக்கும்னா எம்எல்ல இருக்கும். ஸோ 40 ml ஆஃப் எத்தனால். நெக்ஸ்ட், a solution is prepared by dissolving 45 gram of sugar in 180 gram of water. Calculate the mass percentage of solution. Solute. So this is your book back question. So என்னன்னு பார்த்தோம்னா solution given என்ன கொடுத்திருக்காங்க, given is equal, given என்னன்னா solution is prepared by dissolving 45 gram of sugar. So mass of sugar தான் இங்க என்னதுன்னா solute. So mass of solute வந்து என்னதுன்னா 45 gram. Mass of water, water என்றது இங்க என்னதுன்னா solvent. So mass of solvent is equal to 180 gram. Next என்ன கேட்டிருக்காங்கன்னா mass percentage கேட்டிருக்காங்க. So mass percentage formula என்னது, mass of solute by mass of solution into 100. mass of solute வந்து என்னது 45, mass of solution னா என்னது solute plus solvent. So 45 plus 180 into 100. So 45 by 225 into 100. இதை வந்து நான் simplify பண்ணனா I will get the answer of 20%. So mass percentage கேட்டிருக்கிறதுனால யூனிட் வந்து percentage, mass percentage என்னது இங்க 20%. Next, last problem. 3.5 liters of ethanol is present in 15 liters of aqueous solution of ethanol. Calculate the volume percentage. Similar. First என்ன கொடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா given volume of ethanol. இங்கே ethanol என்றது நம்மளுக்கு solute. Volume of solute is equal to 3.5 liters. Next, volume of aqueous solution of ethanol, which means volume of solvent கொடுத்திருக்காங்களா, volume of solution கொடுத்திருக்காங்களா. ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியாச்சு, சொல்யூஷன்னு சொல்லியாச்சு. அப்போ volume of solution கொடுத்துட்டாங்க. ஓகே, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சொல்யூஷன்ஸோட வால்யூம் ஆர் சொல்யூஷன்ஸோட மாஸ் டைரெக்டாகவே கொடுத்துடுவாங்க. சில நேரத்தில் தான் சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். சம் கேசஸில் என்ன பண்ணுவாங்க, சொல்யூஷனோட மாஸோ வால்யூமோ என்ன பண்ணுவாங்க டைரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ சொல்யூஷனோட மாஸா சால்வெண்ட்டோட மாஸா இல்லை சால்வெண்ட்டோட வால்யூமா இல்லை சொல்யூஷனோட வால்யூமான்னு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க கரெக்டாக பார்க்கணும். ஸோ சொல்யூஷனோட வால்யூம் கொடுத்தாச்சு. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் என்னதுன்னு பார்த்தோன்னா 15 liters. So volume percentage is equal to volume of solute by volume of solution into 100. volume of solute என்னன்னு பார்த்தோன்னா 3.5, solution என்னன்னு பார்த்தோன்னா 15 into 100. இதை நம்ம simplify பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தோன்னா 23.33%. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 3 பேசிஸில் தான் solubility, mass percentage and volume percentage. இதை வச்சு தான் நம்மளுக்கு சொல்யூஷன் லெசன்ஸில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்து முடிச்சாச்சு.